வணக்கம் நண்பர்களே! செல்வஸ்டா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நான் பார்க்க போகும் அற்புதமான ஒரு ஆலயம். ஆலயத்தின் திருவிழா ராமநாதபுரம் மாவட்டம் சக்தி பீடம் ஆதி பராசக்தி ஆலய திருவிழாவாகும். இந்த காணொளியை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். வாருங்கள், ஆலய திருவிழாவை தரிசிக்கலாம். ஆதி பராசக்தி தாயே சரணம்! அம்மா ஆதி பராசக்தி தாயே சரணம்! அன்னை ஆதி பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்று பார்க்க போகும் இந்த ஆன்மீக பதிவு மிகவும் சிறப்பானது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அருள்பாலிக்கும் ஆதி பராசக்தி ஆலயத்தின் திருவிழா சிறப்புகளை பற்றி தான் இன்று விரிவாக பார்க்க போகின்றோம். அம்மனை தரிசிக்க வரும் பக்தர்கள், அம்மனுக்காக நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள், கஞ்சி கலயம் சுமந்து வரும் பெண்கள், பக்தி பாடல்களுடன் நடைபெறும் ஊர்வலம், சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், தீபாராதனை, இப்படி ஒரு திருவிழா நாளில் ஆலயம் முழுவதும் காணப்படும் பக்தி பரவசத்தை இந்த வீடியோவில் நாமும் அனுபவிக்கப் போகின்றோம். நமது ராமநாதபுரமும் ஆன்மீகமும். ராமநாதபுரம் மாவட்டம் என்பது தமிழகத்தின் மிக முக்கியமான ஆன்மீக பகுதிகளில் ஒன்று. ராமேஸ்வரம், திருப்பல்லானி உட்பட்ட பல புகழ்பெற்ற திருத்தலங்கள் இந்த மாவட்டத்தில் ஆன்மீக பெருமையை எடுத்துக்காட்டுகின்றது. இந்த மண்ணில் எங்கு சென்றாலும் ஒரு கோவில், ஒரு அம்மன் சன்னதி, ஒரு சிறிய வழிபாட்டு தலம், அதனுடன் இணைந்த பக்தர்களின் நம்பிக்கை என்று ஆன்மீக சூழலை நாம் உணர முடியும். அந்த வகையில் சக்தி வழிபாட்டிற்கும் இந்த பகுதியில் தனிச்சிறப்பு உள்ளது. அன்னை என்பது சக்தியின் வடிவம். அம்மனை வணங்கும்போது மனதில் நம்பிக்கை பிறக்கிறது. துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறது. வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் மன வலிமை கிடைக்கிறது. இதுதான் சக்தியின் மிகப்பெரிய பலன். ஆதிபராசக்தி என்றால் என்ன? ஆதிபராசக்தி என்ற பெயரிலேயே மிகப்பெரிய ஆன்மீக அர்த்தம் உள்ளது. இந்த உலகத்தில் இயக்கத்திற்கு அடிப்படையான சக்தியாக அன்னையை பக்தர்கள் போற்றுகிறார்கள். அதனால்தான் அம்மா என்ற ஒரு வார்த்தை பக்தர்களின் மனதில் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. தாயிடம் குழந்தை எதையும் மறைக்காது. அதேபோல பக்தர்களும் தங்களுடைய மனக்குறைகளை அன்னையின் முன் வைத்து வேண்டிக் கொள்கிறார்கள். அம்மா என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அம்மா எங்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும். அம்மா எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும். அம்மா எங்கள் வீட்டில் அமைதி நிலைக்க வேண்டும் என்று பல்வேறு வேண்டுதலுடன் பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகின்றார்கள். திருவிழா தொடக்கமும் தருணமும். திருவிழா என்றாலே அந்த ஊரே ஒரு புதிய தோற்றத்தில் பெறும். ஆலயம் அலங்கரிக்கப்படுகிறது. வண்ண விளக்குகள் ஒளிர்கின்றது. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது. ஆலயத்தை சுற்றிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகத்துடன் கலந்து கொள்கிறார்கள். பெண்கள் பக்தியுடன் தயாராகிறார்கள். ஆண்கள் விழா ஏற்பாடுகளில் உதவுகிறார்கள். இளைஞர்கள் சேவை செய்கிறார்கள். மூத்தவர்கள் பக்தர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். இவ்வாறு ஒரு திருவிழா என்பது வெறும் மத நிகழ்ச்சி மட்டும் அல்ல, அது ஒரு சமூக ஒற்றுமையின் நிகழ்வாகவும் மாறுகிறது. அடுத்ததாக கஞ்சி கலய நேர்த்திக்கடன். இந்த திருவிழாவின் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று கஞ்சி கலயம் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தி வழக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில ஆதிபராசக்தி ஆலயங்களில் ஆடி மாத விழாவின் போது பெண்கள் கஞ்சி கலயம் சுமந்து ஊர்வலமாக வந்து வழிபடுவது பற்றிய செய்திகள் வெளியாகியுள்ளன. தலையில் கஞ்சி கலயம், மனதில் அம்மன் நினைவு, வாயில் அம்மன் நாமம், இதுதான் அந்த பக்தர்களின் பயணம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேண்டுதல்கள் இருக்கலாம். ஒரு குடும்பத்திற்காக வேண்டியிருக்கலாம். ஒரு நல்ல காரியம் நிறைவேற வேண்டும் என்று வேண்டியிருக்கலாம். அல்லது நன்றி செலுத்துவதற்காக நேர்த்திக்கடன் செய்திருக்கலாம். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. நேர்த்திக்கடன் என்பது வியாபாரம் அல்ல. நான் இதை செய்தால் அம்மா இதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட, அம்மா எனக்கு அருள் செய்ததற்கு நன்றி என்ற நன்றி உணர்வே பக்தியின் அழகாகும். பக்தர்களின் ஊர்வலம். பக்தர்கள் ஊர்வலம் ஒன்றாக செல்கிறார்கள். சுற்றிலும் பக்தி நிறைந்த சூழல். ஒரு சில இடங்களில் பக்தர்கள் அருகிலுள்ள விநாயகர் அல்லது அம்மன் ஆலயங்களில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஆதி பராசக்தி ஆலயத்தை சென்றடைந்து நிகழ்வுகளும் இங்கே பதிவாகியுள்ளது. இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்பவர்களின் முகத்தில் ஒரு தனி ஆனந்தத்தை பார்க்க முடியும்.
அவர்கள் நடப்பது வெறும் பாதையில் அல்ல, அவர்கள் நடப்பது நம்பிக்கையின் பாதையில். ஒவ்வொரு அடியிலும் அம்மா என்ற அழைப்பு, ஒவ்வொரு மூச்சிலும் ஆதி பராசக்தி என்ற நினைவு. அபிஷேகத்தின் சிறப்பு காட்சி. திருவிழாவில் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வு சிறப்பு அபிஷேகம். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் மற்றும் இளநீர் அபிஷேகம் என பல்வேறு பொருட்களால் வழிபாடு நடைபெறுகிறது. அபிஷேகத்தை பக்தர்கள் மன அமைதியுடன் பார்த்து ரசிக்கிறார்கள். அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும் போது ஆலயம் முழுவதும் பக்தி நிறைந்து காணப்படும். அந்த நேரத்தில் பலர் தங்களுடைய மன வேண்டுதல்களை அமைதியாக நினைத்துக்கொண்டு அம்மனை தரிசிக்கிறார்கள். அம்மன் அலங்காரம். அலங்கரிக்கப்பட்ட அம்மன். அபிஷேகத்திற்கு பிறகு அம்மனுக்கு அழகான அலங்காரம் செய்யப்படுகிறது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அன்னை, ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமேனி, முகத்தில் அருள் நிறைந்த புன்னகை. இந்த தரிசனத்தை பார்க்கும் பக்தர்களின் கண்களில் மகிழ்ச்சி. அம்மனை பார்த்தவுடன் மனதில் ஒரு அமைதி ஏற்படுகிறது என்று பல பக்தர்கள் உணர்கிறார்கள். அதனால தான் அம்மனை பார்த்தாலே மனக்கவலை குறையும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது. அடுத்து தீபாராதனை. புற்றடி நாகம்மை தரிசனம். ஆலயத்தில் தீபாராதனை நடைபெறுகிறது. மணியோசை, மந்திர ஒளி, பக்தர்களின் குரல், தீபத்தின் ஒளி. இந்த நிமிடம் உண்மையிலேயே ஆன்மீக அனுபவத்தை தருகிறது. தீபம் என்பது ஒளியின் அடையாளம். இருளை அகற்றி வெளிச்சத்தை தருவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அறியாமை என்ற இருள் அகன்று நல்ல சிந்தனை என்ற ஒளி பிறக்கிறது என்பதே ஆன்மீகத்தின் அழகான செய்தி. பெண்களின் பக்தி. இந்த திருவிழாவில் பெண்களில் பங்களிப்பு மிகவும் சிறப்பானதாக காணப்படுகிறது. குறிப்பாக மகளிர் மன்றங்களின் நிலைப்பாடு. குடும்பத்திற்காக வேண்டுதல், குழந்தைகளுக்காக பிரார்த்தனை, கணவன், மனைவி, பெற்றோர் அனைவரின் நலனுக்காக வேண்டுதல். இவ்வாறு குடும்ப நலனுக்காக அன்னையை வேண்டி பெண்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த பக்தி பெண்களுக்கு மட்டும் உரியது அல்ல. அம்மன் அனைவருக்கும் பொதுவான தாய். சிறுவர் முதல் பெரியவர் வரை, ஆண், பெண் என அனைவரும் அன்னையின் அருளை நாடி வருகின்றார்கள். பக்தர்களின் மனநிலை. ஓர் ஆலயத்திற்கு பல ஆயிரம் பேர் வரலாம். ஆனால் ஒவ்வொருவரின் வேண்டுதல் வேறுபட்டதாக இருக்கும். ஒருவர் உடல் நலத்திற்காக வேண்டலாம், ஒருவர் குடும்ப அமைதிக்காக வேண்டலாம், ஒருவர் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்காக வேண்டலாம், ஒருவர் தொழில் முன்னேற்றத்துக்காக வேண்டலாம், மற்றொருவர் எந்த வேண்டுதலும் இல்லாமல் அம்மா என்னை உன் பாதத்தில் வைத்துக்கொள் என்று மட்டுமே வேண்டலாம். அதுதான் பக்தியின் அழகு. திருவிழா தரும் சமூக ஒற்றுமை. ஒரு ஆலய திருவிழா என்பது வழிபாட்டுடன் முடிந்து விடுவது இல்லை. அது மனிதர்களை ஒன்றிணைக்கிறது. ஒருவர் மற்றவருக்கு உதவுகிறார்கள், தண்ணீர் வழங்குகிறார்கள், அன்னதானம் வழங்குகிறார்கள், பக்தர்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறார்கள். விழா ஏற்பாடுகளில் இளைஞர்கள் பங்கேற்கிறார்கள், மூத்தவர்கள் ஆலோசனை வழங்குகிறார்கள். இவ்வாறு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற கருத்தை ஒரு திருவிழா நமக்கு நினைவூட்டுகிறது. அன்னதானத்தின் சிறப்பு. அன்னதானம் பரபிரம்ம விஸ்வரூபம் என்று நமது ஆன்மீக மரபு உணவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. திருவிழா நாட்களில் பக்தர்களுக்கு உணவு வழங்குவது மிகப்பெரிய சேவையாக பார்க்கப்படுகிறது. பசியுடன் வரும் ஒருவருக்கு உணவு கொடுப்பது, தாகத்துடன் வருபவருக்கு தண்ணீர் கொடுப்பது, தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வது, இதுவே உண்மையான ஆன்மீகம். அம்மனை வழிபடுவது மட்டுமல்ல, அம்மனின் பிள்ளைகளான மனிதர்களுக்கு உதவும், அம்மனுக்கு சேவை செய்வே. குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய ஆன்மீக செய்தி. இந்த மாதிரியான திருவிழாக்கள் நமது அடுத்த தலைமுறைக்கும் நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கிறது. பெரியவர்களை மதிக்க வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, தீய பழக்க வழக்கங்களை தவிர்க்க வேண்டும், நல்ல எண்ணங்களுடன் வாழ வேண்டும். இதுதான் ஒரு ஆன்மீக திருவிழாவின் உண்மையான பயனாகும். அம்மனை நோக்கி ஒரு சிறிய பிரார்த்தனை. ஆதி பராசக்தி தாயே, எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அருள்வாயாக, எங்கள் இல்லத்தில் அமைதியை அருள்வாயாக,
நல்ல சிந்தனைகளை அருள்வாயாக. நல்ல ஆரோக்கியத்தை அருள்வாயாக. எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அருள்வாயாக. துன்பத்தில் இருப்பவர்களுக்கு மன வலிமையை அருள்வாயாக. பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கிடைக்க அருள்வாயாக. நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையை அருள்வாயாக. எல்லா உயிர்களுக்கும் நலமான வாழ அருள்வாயாக. அம்மா, உன் திருவடியில் எங்கள் பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறோம். ஆதி பராசக்தி சாயே தரணம். திருவிழாவின் நிறைவு திருவிழா ஒரு நாளில் முடிந்து விடுவது இல்லை. அது நம்முடைய மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்க வேண்டும். அம்மனை தரிசித்து விட்டு வெளியே வரும்போது, நானும் இனிமேல் நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் பிறந்தால், அதுவே அந்த தரிசனத்தின் மிகப்பெரிய பலன். அம்மனின் வேண்டுவது மட்டும் பக்தி அல்ல. திருவிழாவின் உயிரோட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டணம் பொதுத்தெருவில் அமைந்து அருள்பாலிக்கும் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி பீடம் 31ஆம் ஆண்டு ஆடி புறத் திருவிழாவும் மாபெரும் மகா நவசண்டி ஹோமமும் மாவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. அன்புடைய வணக்கம். நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள், அதாவது 14/8/2026 செவ்வாய்க்கிழமை முதல் ஆடி 32ஆம் தேதி 17/8/2026 திங்கட்கிழமை வரை ஆடிப்புறம் அக்னி பெருவிழா மற்றும் மகா நவசண்டி ஹோமமும் அன்னையின் அருள் ஆணைப்படியும் நல் ஆசையுடன் சிறந்த முறையில் நடைபெற்றது. அது சமயம் ஆன்மீக அன்பர்களும் பக்த கோடிகளும் விழாவில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசையும் பெற்றார்கள். அன்று ஆடி 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியளவில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிரத்யேந்திர தேவி காளி என்ற அதர்வன காளிக்கு மகா ஹோமம் நடைபெற்றது. 2ஆம் நாள் அபிஷேகம், கணபதி ஹோமம் மற்றும் காப்பு கட்டுதல் வைபவம் நடைபெற்றது. 3ஆம் நாள் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பூதத்தட்டு கொட்டுதல், திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. 4ஆம் நாள் மாலை 3 மணியளவில் ஆடிப்புறம் பெருவிழா, கஞ்சி கலயம், பால்குடம், அக்னி சட்டி சுற்றி வருதல் மற்றும் சாந்த அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. 5ஆம் நாள் மகா கணபதி ஹோமம், பூஜை, புண்யாக வாகனம் மற்றும் சண்டி பாராயணம் தீபாராதனை நடைபெற்றது. 6ஆம் நாள் 6 மணிக்கு நடைபெற்றது. 7ஆம் நாள் மகா கணபதி பூஜை, புண்ணியா கவசன மற்றும் நவசண்டி ஹோமம், மகா பூர்ணாஹிதி, தீபாராதனை, சுமங்கலி பூஜை, கன்னியா பூஜையும் நடைபெற்றது. அனைத்து ஆன்மீக அன்பர்களும் செவ்வாடை தொண்டர்களும் கலந்து கொண்டார்கள். நவசண்டி ஹோமம் யாக பெருமக்கள் நன்கொடையும் கொடுக்கப்பட்டார்கள். ராஜபுரம் ராஜகோபுரம் மற்றும் ஸ்ரீ வராகி அம்மன் கோபுரமும் ஆலய திருப்பணி தொடர ஆரம்பிக்க இருக்கின்றது. அனைத்து பக்த கொடிகளும் இதுக்கு நன்கொடை கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். சக்தி பீடம் ஆலய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மகளிர் மன்றத்தினர். நண்பர்களே, இதுவரைக்கும் நாம் ஆலய திருவிழாவின் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உன் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்கள், சிறப்பு வரலாறுகள், ஆன்மீக சிறப்புகள், பக்தி கதைகள், ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்ந்து பார்க்க செல்வஸ்டார் சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீர்கள். இறுதியாக அன்னையின் திருவடியில் நாம் அனைவரும் ஒன்றாக ஒரு பிரார்த்தனை செய்வோம். ஆதி பராசக்தி தாயே சரணம். அம்மா, உன் அருள் எப்போதும் எங்கள் மீது இருக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி ஆதி சக்தியே சரணம் சரணம். நன்றி, வணக்கம். அம்மன் வழிகாட்டும் நல்ல வழியில் நடப்பதுதான் பக்தியின் வலிமையாகும். நன்றி. திருவிழாவை ஒளிபரப்பு சென்ன சசிகலா தேவி அக்கா அவர்களுக்கும் அனைத்து ஓம் சக்தி மகளிர் மன்றத்திற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.